அம்மா வெஜ்ஜா நான்வெஜ்ஜாமா? நான்வெஜ் தான். நான் சாப்பிட வருவோம் தான் நான் நினைச்சேன். ஆனா நாங்க சாப்பிட வரல. அப்புறம் ரெஸ்லிங் போட வந்திருக்கியா? அப்படிதான். நாங்க வந்து நிலன் வந்து பிளே ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்கோம். அம்மாவும் நிலனும் ட்ரெயின்குள்ள எல்லாம் போறாங்களா. பெட் ஃப்ரெண்ட்லி தீம்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கா. சாப்பிடுறோமோ இல்லையோ பார்க்கணும் அப்படின்னு ஆசை வருது. என்னடா இது? ஏ ஃளைட்ரா. ஏய் நீ அப்படியே போயிட்டு பள்ளிக்கரணை வீட்ல இறங்கிறியா? அவன் கண்ணுல எது பெருசா தெரியுது? என்னது? எவ்வளவு பெரிய ஃபேன். டேய் எடிட்டர் என் பின்னாடி கொஞ்சம் பனி துளிகள் ஸ்னோ அதெல்லாம். ஆமா அந்த இடத்துல ஸ்னோ உழுகுற மாதிரி போட்டீங்கன்னா என் மண்டை மேல 2-3 நான் வளைச்சு வளைச்சு எடுக்கிறேன்டா. ஸ்னோஃபால் இன் துபாய், சாரி ஜெர்மனி. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். சோ இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஆ இருக்க போகுது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம். எப்பவுமே ரெகுலரா நாங்க ஹோட்டல்ஸ்ல ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் ப்ராப்பரா வந்து மெனு கார்டு பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது தான் வந்து பழக்கமா இருந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து அதுல இருந்து ஒரு மாற்றமா வந்துட்டு நான் வந்து ஃபுட் கோர்ட் போலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் எல்லாருமே அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபுட் கோர்ட் வந்து மெயினா பொறுத்து வந்து வெரைட்டி ஆஃப் டிஷஸ் அதிகமா இருக்கிறத தாண்டி எனக்கு ஒரு ஸ்டாலும் என்னென்ன இருக்கு, இங்க இருந்து என்ன வாங்கலாம், அங்க இருந்து என்ன வாங்கலாம்னு எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் விசிட்டிங் அ ஃபுட் கோர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு காரணத்தினால நாங்களாம் குடும்பமா கிளம்பி ஃபுட் கோர்ட் போறோம். அங்க என்னென்னலாம் ஆர்டர் பண்ண போறோம், என்னெல்லாம் பண்ண போறோம், என்னெல்லாம் அட்டகாசம் நடக்க போகுது அப்படின்றத பாக்கிறதுக்கு தொடர்ந்து எங்களோட வீடியோக்குள்ள வாங்க. சோ இன்னைக்கு தரமான சம்பவம் வந்து ஃபுட் கோர்ட்ல காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் தொடர்ந்து பாக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் என்னோட ஒரு சின்ன ஹேர் கேர் டிப்பும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க மாமாத்தோட ரோஸ்மேரி ஹேர் க்ரோத் ஸ்கேல்ப் சீரம். சோ ஹேர் க்ரோத் ஸ்கேல்ப் சீரம் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். எஸ், இது ஹேர் ஃபால் பண்ண ஒரு சொல்யூஷன் தான். சோ ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கறது வந்து நீங்க எதை வச்சு புரிஞ்சுக்கலாம்னா, ஹேர் ரொம்ப தின்னா இருக்கும் அண்ட் வகுடு எடுத்து வாரும்போது வந்து பார்ட்டிஷன் ரொம்ப ஜாஸ்தியா தெரியும். அந்த ஒயிட் ஸ்பேஸ், ஸ்கேல்ப் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஹேர் வந்து டென்சிட்டி குறையும். சோ இது எல்லாமே நம்மளுக்கு இருந்ததுன்னா ஹேர் ஃபால் நம்மளுக்கு புரிஞ்சிடும். சோ நம்ம டிஃப்ரெண்ட் ஆயில், ஷாம்பூ, கண்டிஷனர் எல்லாமே யூஸ் பண்றோம். பட் ஆயில் யூஸ் பண்றதுனால ஹேர் ஸ்டிக்கியா இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் நிறைய பேருக்கு இருக்கு. சோ அதுக்கான ஒரு சரியான ரெமெடி தான் இந்த ஸ்கேல்ப் சீரம். சோ இது ஒரு லீவ் ஆன் சீரம். நீங்க உடனே ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சோ இந்த சீரமை வந்து நம்ம டைரக்டா ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது ஃபுல்லா வந்து அப்சர்வ் ஆகும். அண்ட் இந்த சீரம்ல வந்து 95% ரோஸ்மேரி ஆயிலோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால இட் ஸ்டிமுலேட்ஸ் பிளட் சர்க்குலேஷன் தட் இன் டர்ன் ஹெல்ப்ஸ் இன் ஹேர் க்ரோத். சோ இதுதாங்க இந்த லாஜிக். அண்ட் எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறத நான் கண்டுபிடிச்ச உடனே ஒரு நல்ல சீரம் தேடிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ ஜிம் போகிறது, ஸ்வெட்டிங் அண்ட் வெயிலில் சுற்றுறது எல்லாமே சேர்ந்து தான் காரணம். ஸோ இந்த ஸ்கேல்ப் சீரம் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரோஸ்மேரி ஹேர் க்ரோத் ஸ்கேல்ப் சீரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னு எனக்கு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. அதனால எனக்கு டார்கெட்டட் ஏரியாஸ் எங்கெல்லாம் வந்து ஹேர் ஃபால் ஜாஸ்தி இருந்ததுன்னு நான் நோட்டீஸ் பண்ணேன்னா அந்த இடத்துலலாம் பார்க்கும்போது எனக்கு நல்லா வந்து டென்சர் ஆயிருக்கிறது தெரியுது. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த சீரம் வந்து நம்ம வீக்லி 2 to 3 தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ஒரு லீவ் ஆன் சீரமா கூட நீங்க விட்டுடலாம். இந்த ரோஸ்மேரி ஹேர் க்ரோத் ஸ்கேல்ப் சீரமோட இந்த 2 ப்ராடக்ட்ஸும் சேர்த்து யூஸ் பண்ணீங்கன்னா, அதாவது ரோஸ்மேரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர், ஸோ இது ஒரு காம்போவா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இன்னும் ஃபாஸ்டராகவும் தெரியும் அண்ட் இன்னும் பெஸ்டாவும் இருக்கும். இந்த ரோஸ்மேரி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும் நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். ஆல்சோ யூ கேன் யூஸ் our coupon code VAISH2024 on Mamaearth app and website to avail a 20% flat discount. அது மட்டும் இல்லைங்க, மாமாத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே Flipkart, Amazon, Nykaa, Purple அப்படின்ற இணையதளங்களை தாண்டி இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கடைகளையும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கடையிலும் இருக்கு அப்படின்னா எந்த கடை, எந்த ஏரியா அப்படின்றது கீழே கமெண்டா சொன்னீங்கன்னா பாக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மாமாயத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி கியூரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் புது ப்ராடக்ட்ஸ் இனோவேட் பண்ணி ட்ரை பண்ணி மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில நம்மளோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ்க்கு மதிப்பு கொடுக்குற ஒரு பிராண்ட் அப்படிங்கறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த ஒரு வகையில நம்மளோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ்க்கு மதிப்பு கொடுக்குற பிராண்ட் அப்படிங்கறதுனால எங்களுக்கு மாமாயத் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க, இப்போ என்னோட ஹெல்த் டிப் கொடுக்குற டைம் முடிஞ்சிருச்சு. ஃபுட் சாப்பிட போற டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் ஆல்சோ எல்லாருமே கிளம்பி அங்க ரெடியா இருக்காங்க. இப்போ நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கிளம்பி அங்க போறோம். சோ என்னென்ன ஃபன் நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து பாருங்க. அதெல்லாம் பாக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏமா டைம் ஆயிடுச்சுமா? வந்துட்டேங்க கிளம்பிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா, வேளச்சேரியில இருக்கிற கோரா ஃபுட் ஸ்ட்ரீட். இன்னைக்கு இதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இது வந்து நான் சாப்பிட வருவோம் தான் நான் நினைச்சேன். ஆனா நாங்க சாப்பிட வரல. அப்புறம் ரெஸ்லிங் போட வந்திருக்கியா? அப்படிதான்.
நாங்க வந்து நிலன் வந்து பிளே ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்கான். அம்மாவும் நிலனும் ட்ரெயின்குள்ள எல்லாம் போறாங்களாம். பெட் ஃப்ரெண்ட்லி தீம்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கான். சாப்பிடுறோமோ இல்லையோ பார்க்கணும் அப்படின்னு ஆசை வருது. பாத்துட்டீங்களா? போலாமா? சரி சரி பாத்துல வாங்கி கொடுமா. சரி வாங்க போலாம். ஸோ எங்களை விட்டுட்டு தனியா வந்து குடும்பத்தை போட்டு வெளில வந்துருக்காரு. ஹலோ ஹாய். வயசு நல்லா இருக்கு பேண்ட். அண்ணு பேண்ட சுத்திட்டு போட்டேன்னு நினைக்கூடாது. அண்ணு பேண்ட் தான் கொஞ்சம் லூசா வாங்கிருக்கேன். ஓகே. என்னடா அது? ஃப்ளைட்ரா? ஹோட்டலுக்குள்ளே ஃப்ளைட் வந்துருக்கு மக்களே. நீ அப்படியே போயிட்டு பள்ளிக்கரணை வீட்டுல இறங்கிறியா? அவன் கண்ணுல எது பெருசா தெரியுது? என்னது? எவ்வளவு பெரிய ஃபேன். ஏய் ஒரு ரவுண்ட் அம்மாவே வரட்டும். வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அம்மா வெஜ்ஜா நான்வெஜ்ஜாமா? நான்வெஜ் தான். நான்வெஜ். இவ்வளவு கடை இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு அத்தை சாப்பிடுற மூடு. சோ அத்தோ கடை எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ நான் அம்மாவோட போய் தேட போறேன். பேபி உள்ளுக்குள்ளே எனக்கு அந்த கடையில வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஸ்கூப் அப்புறம் பர்பிள் என்னன்னு தெரியல. அந்த மாதிரி மூணு அது போய் சாப்பிடலாம். அந்த மாதிரி 3 ஸ்கூப் வச்சு ஒரு கோன் ஐஸ்கிரீம் போய் வாங்கிக்க. உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் மிக்ஸ் போன காக்டெயில். காக்டெயிலா? அம்மா நிலனுக்கு மட்டும்தாம்மா. என்னம்மா நீங்க பாடி ஏறீங்க? அம்மா நிலனுக்கு மட்டும்தான். குழந்தை தானா? நிலன் அச்சம்மாவை பத்திரமா பாத்துக்க. பெங்களூர் போயிட்டு வரியா? டே அச்சம்மாவை பாத்துக்கடா. டே மக்களே ஒரு வழியா கடையை கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமா இவங்க 2 பேரையும் காணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கடையை டிசைட் பண்ணிட்டு இப்ப பக்காவா பிளான்ல வந்திருக்காங்க. கேட்க போறோம். எந்த கடை இருக்குன்னு ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா மக்களே வந்து 1/2 an hour ஆச்சு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நாங்க நிலனை பார்த்துட்டு உரமா உட்காந்துக்கிறோம். கடையை சூஸ் பண்ணிட்டு கூப்பிடுங்க. ஒரு நைட் ஒரு 11 மணிக்குள்ள சாப்பிடலாம்ல? இந்த லெஃப்ட்ல அந்த கேம்லாம் இருக்கு. வேணா விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா போய் வேணா தேடுங்க. எங்கடா போறீங்க? எங்கடா கூட்டு போகுது? ஏசி ஹால் இருக்குதான். கிரவுட் அதிகமானதா உள்ள விடுவாங்க. அது வேணா காட்டுங்க. விடுவாங்களான்னு கேட்டு ஆர்டரே பண்ணாம ஏசியால போய் என்ன பண்ண போறீங்க? முதல்ல உட்காந்து யோசிக்கலாம்ல. என்னது? பக்கோடாவா? பக்காவாவா? பக்லாவாவா? நான் வந்து அந்த இதெல்லாம் சாப்பிட்டா மெயின் கோர்ஸ்க்கே வயித்துல இடம் இருக்காது. பேபி வால்கனோல ஒரு லாவா வருமே, எனக்கு அது தெரியும் பேபி. எனக்கு வந்ததுல ஒரே டெசர்ட்டாவே என் கண்ணுக்குள்ள ஹார்ட் வந்துட்டு இருக்கு பாத்து. டெசர்ட் அந்த ராஜஸ்தான்ல இருக்குங்க அதானே? சாரி விஜய் டிவி காமெடி. மக்கள் பாக்குறாங்க. பார்க்குள்ள கூட்டு போகுதுன்னு சொல்லிடுவோம். டோர் லாக் பண்ணிட்டு எம்மாடே. என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற? மக்களை பாருங்க டோர்ல அடிக்க வச்சிருச்சு. பேபி அது கேமிங் சோனு. அப்படியே பார்க்காம கூட்டு வந்துரு. பார்த்துட்டான் மக்களே, கேமிங் சோனை பார்த்துட்டான். டேய் வந்தது சாப்பிடுறது தானே, சாப்பிட்டு விளாடலாவா? ரொம்ப தெளிவா இருக்கான் பேபி. எப்படி இவ்வளவு பிரெயினியா இருக்கான் அவன் புள்ள? என்னது பசிக்கவே இல்லையா? சாப்பிடவே இல்லையா? விளையாட விட்டா போதும். அவன் வந்தது விளையாடுறதுக்கு தான், சாப்பிடுறதுக்கு இல்ல. பேபி இப்ப நம்ம துபாயில இருக்கோம்னு சொன்னா கூட அந்த வீடியோ அப்படிதான் இருக்கும். சொல்லிடுவோமா? ஆக்சுவலி நான் யூகேல இருக்கேன். யூகேவா பேபி? பின்னாடி ஃபுல்லா நியூயார்க் மாதிரி இருக்கா? நியூயார்க்கா? ஐயோ பாக்குற மக்கள் கமெண்ட் பண்ணுவாங்க. நியூயார்க் மாதிரி எடு. ஜெர்மன்னு சொல்லுவான் பேபி. நியூயார்க் மாதிரி எடுக்கணும்னா அப்ப எடிட்டர் என் பின்னாடி கொஞ்சம் பனி துளிகள் ஸ்னோ அதெல்லாம். ஆமா மக்களே அந்த இடத்துல ஸ்னோ உழுவுற மாதிரி போட்டீங்கன்னா என் மண்டை மேல 2 முழு. பேபி எந்த கண்ட்ரில ஸ்னோ வரும்? ஸ்விட்சர்லாந்து. துபாயில? ஐயோ துபாயில வராதா? துபாயில வெயில் தான் வரும். ஸ்னோ வராது. நமக்கு ஜெனரல் நாலேஜ் இல்லையே. நமக்கு ஜெனரல் நாலேஜே இல்லையே. ஏதோ ஒரு ஊர் எடிட்டர் உங்களுக்கு எந்த ஊர் பிடிச்சிருக்கோ இந்த போஸ்ட்க்கு ரெடி பண்ணிடுங்க. ஓகே நான் வளைச்சு வளைச்சு எடுக்கறேன்டா. எடிட்டர் இங்கெல்லாம் ஸ்னோ உழுவுற மாதிரி காட்டிடுங்க. ஸ்னோஃபால் இன் துபாய். சாரி ஜெர்மனி. வாங்க. ஸோ பிங்க் பாஸ்தாவா அரபிக்கிட்டாவா அப்படின்னு என் பொண்டாடி என்ன கேட்டிருக்கு. ஆனால் உண்மையிலே அப்படி ரெண்டுமே என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நான் அப்போ சொல்கிறேன் பாருங்க. அரபிக்கிட்டா ஒன்று, பிங்க் பாஸ்தா. அது நான் எப்பவுமே வந்து என்கிட்ட எது கேட்டாலும் நான் கிளியராக சொல்லிடுவேன். பிங்க் பாஸ்தானா என்ன, அரபிக்கிட்டா என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எங்கே போகிறாங்க அதை சொல்ல போறேன். என்னன்னா நிலனுக்கு நான் என்ன பிடிக்கும்.
வயசுக்கு டாக்னாலே பிடிக்காது. ஸோ இது வந்து பெட் ரெஸ்டாரண்ட் மக்களே. உள்ளுக்கு வந்து நாய்க்குட்டிஸ்லாம் இருக்கும், நம்ம அதை போய் என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து நிலன் வந்து என்னை கூட்டு போகணும் அடம் பிடிக்கிறான். வயசுக்கு நாய்க்குட்டி தான் பயம், பட் நிலன் குட்டினா பிடிக்குங்கிறதுக்காக அழைச்சிட்டு போகுது. வயசு பாய், ஆல் தி பெஸ்ட். வீர சிங்கம் அருண் இறங்குறாரு காலத்துல. வயசுக்காக நான் போறேன். தொட்டு பாருமா. நீ ஏமா நீ பயப்படுற? இங்க வா, தொட்டு பாருமா. மக்களே இவரை பாத்துங்க, எவ்வளவு அழகா கொஞ்சிட்டு இருக்காரு. இங்க ஒருத்தர் இருக்காங்க. என்ன விஷயம், என்ன பண்ற? அந்த அந்த குட்டி நான் தடவை கொடு. ஏன் அண்ணு பயமா இல்ல? பாய். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கற? கொஞ்சமாச்சும் வெயிட் பண்றியா? என்னது காரமா? என்ன சாப்பிட்ட? என் புள்ளைக்கு காரமா என்ன கொடுத்த? அவன் நூடுல்ஸ் சாப்பிட்டே காரம் காரங்கறான். டேய் அது நூடுல்ஸ்டா, சூப்பி நூடுல்ஸ்டா. நன்றிகள். நீ இந்த நிலனுக்கு வாங்கினியா உனக்கு வாங்கினியான்னு தெரியலையே. அவன் கடிச்ச கடி தம்மா துண்டு இருந்துச்சு, நீ இவ்வளோ பெருசு கடிக்கிறிய. ஒரு தாயா சாப்பிட்டு பார்த்து குடுக்குறேன். ஓகே ஓகே. ஒரு அப்பாவா கூட சாப்பிட்டு பார்க்கலாம். மம்மி அண்ட் பிரியா தே போத் கேம். என்ன வாங்கிட்டு வந்தீங்க காட்டுங்க மக்களே. குடும்பத்தோட ஒரு 10 ஐட்டத்தை வாங்கி இந்த ஃபுட் கோர்ட்ல உட்காந்து சாப்பிட்டதே ஒரு சரியான ஒரு மெமரி. அண்ட் அருண் தான் பிரியாணி ஒரு பக்கம், அத்தோ ஒரு பக்கம். ஒண்ணோட ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாம் சேர்ந்து வந்து உட்கார்ந்துருக்கு. இப்படி சாப்பிட மாதிரி இருக்கு. ஒண்ணு சாப்பிடணும். பிரியா தாங்க வேற லெவலுங்க. என்ன பிரியா சாப்பிட்ட? பாஸ்தா. அப்புறம் அம்மா பாருங்க பாருங்க 3 வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு ஒன்னும் சாப்பிடாத மாதிரி அம்மா சாப்பிடு. வா வா. என்ன சாப்பிடுறீங்க? தெரியாத ஒரு பணக்காரன். இது பேர் காத்ரா சாண்ட்விச்.